ஐயா அவர்களே, இந்த நிகழ்வில் நான் சற்றும் எதிர்பாராத விதத்தில் வருகிறது உரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற செங்கற்பட்டு ஜேஎஸ்பி மருத்துவமனை ஜீவன் மருத்துவமனையுடைய நிர்வாக தலைவர், என்னுடைய பெருமதிப்புக்கும் பெருமைக்குரிய அண்ணன் டாக்டர் ஜெயக்குமார் அவர்களே, இந்த மாபெரும் உண்ணாநிலை அறப்போராட்டம் வெற்றி பெறுவதற்கு பல நிலையில் களமாடி இருக்கின்ற தலைநகர் தளபதியாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற என் பாசத்திற்குரிய அண்ணன் செல்வபாண்டியன் அவர்களே, காஞ்சியின் பெயரை உச்சரிப்பதற்கு தகுதியானவராக விளங்கிக் கொண்டிருக்கின்ற அன்புக்கினிய அண்ணன் ஊனை பார்த்திபன் அவர்களே, பங்கேற்று சிறப்பித்திருக்கின்ற இயக்கத்தின் மூத்த முன்னோடி அண்ணன் இளவழகன் அவர்களே, அண்ணன் மீஞ்சூர் எழிலரசன் அவர்களே, பங்கேற்று சிறப்பித்திருக்கின்ற கருணாகரசேரி ஊராட்சி மன்றத்துடைய தலைவரும் பூவிருந்தவல்லி ஒன்றிய கழகத்துடைய செயலாளருமான இயக்க முன்னோடி அண்ணன் கைலாசம் அவர்களே, பங்கேற்று வாழ்த்தியிருக்கின்ற என்னுடைய உயிரணிய தோழராக விளங்கிக் கொண்டிருக்கின்ற மாஸ்டர் கராத்தே பழனிசாமி அவர்களே, மண்ணெல்லாம் வீரம் பேசி மலரெல்லாம் தமிழாய் நாரி பெண்ணெல்லாம் புலியாசீரும் சினமணக்கும் சிவகங்கை சீமையின் ராணி வேலு நாச்சியாருக்கு தோளோடு தோல் நின்று பணியாற்றிய மருதுபாண்டியருடைய வாரிசாக இங்கே நின்றிருக்கின்ற பாசத்துக்குரிய நண்பர் பாண்டியராஜன் அவர்களே, மதுரை என்பதிலிருந்து பங்கேற்றிருக்கின்ற அன்புக்கினிய தோழர் கேப்டன் பாரதி அவர்களே, அண்ணன் பரமேஸ்வரன் அவர்களே, சோழ மண்டலத்திலிருந்து இந்த நிகழ்வில் பங்கேற்று வாழ்த்திருக்கின்ற அண்ணன் தஞ்சை பாஸ்கர் அவர்களே, அக்கா பத்மா அவர்களே, திண்டுக்கல்லிருந்து பங்கேற்றிருக்கின்ற அண்ணன் திரவியம் அவர்களே, குமரியிலிருந்து பங்கேற்றிருக்கின்ற அண்ணன் சந்திரன், மாஸ்டர் சாஜி, அண்ணன் மாதங்கி, மணிவண்ணன், மாகின், அரியலூரிலிருந்து இங்கே கண்டன குரல் எழுப்பியிருக்கின்ற அண்ணன் மாணிக்க வாசகம், திருவண்ணாமலையிலிருந்து பங்கேற்றிருக்கின்ற அண்ணாமலை பாஸ்கர், காஞ்சியிலிருந்து வருகை தந்திருக்கின்ற மணிவண்ணன், அருள், வெங்கடேசன், நாமக்கலிலிருந்து வருகை தந்திருக்கின்ற அன்புக்கினிய சோழர் மகி, நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கின்ற ஈரோடு சித்ரா, வட சென்னையினுடைய நம்பிக்கையாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற பாசத்திற்குரிய அண்ணன் ஞானம், இந்த நிகழ்ச்சியின் வெற்றிக்காக காவல் ஆணையரையும் மாநகராட்சியும் தொடர்பு கொண்டு கடிதம் கொடுத்து நிகழ்ச்சியின் வெற்றிக்காக விழிமுடாமல் பணியாற்றி உடல்நலக் குறைவால் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு வருகின்ற, மதிய வரையிலும் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற இப்பொழுது மருத்துவமனையில் இருக்கின்ற அன்பு தம்பி வழக்கறிஞர் தினேஷ் அவர்களே, பங்கேற்று சிறப்பித்திருக்கின்ற அண்ணன் கௌரிக்குமார் அவர்களே, அண்ணன் வல்லம் கோபி அவர்களே, அரசு பிரபாகரன் அவர்களே, அண்ணன் தில்லவன் அவர்களே, சிங்கை கணேசன் அவர்களே, வழக்கறிஞர் ஞானதேசன் அவர்களே, செந்தமிழ்குமார் அவர்களே, ஜமுனா சகாதேவன் அவர்களே, அன்பிற்கினிய முஜிபூர், ஷாஜகான், சுல்தான், ஹாஜா, ஷேக் பரீத் உள்ளிட்ட இனிய நண்பர்களே, இளையராஜா உள்ளிட்ட இனிய தோழர்களே, திருச்சியிலிருந்து வருகின்ற அண்ணன் காமராஜ் அவர்களே, டோமினிக் அவர்களே, தமிழ்நாட்டின் பல பகுதியிலிருந்து வருகை தந்திருக்கின்ற புயலின் முகங்களே, பூகம்பத்தின் விதைகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்குகின்றேன். சரியாக 5 மணிக்கெல்லாம் இந்த உண்ணாநிலை அறப்போராட்டத்தை முடிப்போம் என்று காவல்துறைக்கு உத்தரவாதம் கொடுத்திருந்தோம். ஆனால் நேரம் சற்று கடந்து கொண்டிருப்பதை காவல்துறை அருகூர்ந்து பொறுத்திருந்து இன்னும் ஒரு சில நிமிடங்களில் எங்களுடைய உரையை நாங்கள் நிறைவு செய்து கடமை, கண்ணியம், கட்டுப்பாட்டை காத்து நாங்கள் அமைதியாக களைவோம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். தலைநகர் சென்னையில் ஆயிரக்கணக்கான தோழர்கள் நீதி கேட்டு இந்த வீதியில் நின்று கொண்டிருக்கின்றார்கள். காய்கதிர் செல்வனோ கல்வனோ என் கல்வன் என்று மாடக்கூடல் மதுரையில் கண்ணகி நீதி கேட்டதை போன்று இதோ தாயகத்தை நோக்கி மறுமலை திமுகவில் இருக்கின்ற நாங்கள் நீதி கேட்டு நின்று கொண்டிருக்கின்றோம். சங்கரப்பு உங்கள்குலம் சங்கரனார்க்கு ஏதுகுலம் சங்கை அறிந்துண்டு வாழ்வோம் அரணை உன்போல் இறந்துண்டு வாழமாட்டோம் என்று நெட்டிக்கன் காட்டினும் குற்றம் குற்றமை என்ற நக்கீரன் வாரிசுகளாக இந்த அறப்போராட்டத்தில் நீதி கேட்டு நாங்கள் தலைநகர் சென்னைப்பட்டில் நின்று கொண்டிருக்கின்றோம்.
திராவிட இயக்கத்தின் வாழையடி வாழையாக வந்த நாங்கள் அந்த வழியிலிருந்து சட்டம் பிறழாமல் போர்க்களத்து வாழ்வீச்சோ பொன்மழையின் தூரலோ பூவண்டு வாய்த்திறந்து போருக்கு அழைக்கின்றதோ கிழக்கின் புன்னகையோ கேள்விகளின் சுயவரமோ வார்த்தைகளின் படையெடுப்போ வாதங்களின் புது தீர்ப்போ நாவினால் கூட இந்த மண்ணில் விளக்கேற்ற முடியும் என்பதை நாளும் நிரூபித்த தமிழ்த்தாயின் தலைமகன் பேரறிஞர் அண்ணா அவர்கள் கண்ணுறங்கிய மெரினா கடற்கரைக்கு சென்று காலையில் அவருடைய நிலவகத்தில் மலர் வளையம் வைத்தோம். போரிடும் வலிமை பிரமுதாட்ட வீரம் இவன் சாவதற்கு அஞ்ச மாட்டான், ஆனால் காரணம் இல்லாமல் சாக மாட்டான் என்று தமிழ் சொல்லுக்கே பேறுகாலம் பார்த்திட்ட சூனிய தமிழகத்தின் சூரியோதயம் முத்தமிழஞ்ச டாக்டர் கலைஞர் அவருடைய நினைவிடத்திற்கு சென்று மலர் வளையம் வைத்து அவருடைய திருவுருவ சிலைக்கு மாலை வைத்துவிட்டு ஊண்டி வரும் தடி சென்று நடுக்கக்கூடும் உள்ளத்தின் உரத்தினிலே நடுக்கமில்லை, தோண்ட வரும் வடிவினிலே நடுக்கம் தோண்டும் துவளாத கொள்கையிலே நடுக்கமில்லை, வான் தமிழும் வெண்மையாக தாடி ஆடும் வளமான சிந்தனைக்கு ஒரு ஆட்டமில்லை, ஆண்டு விழுந்த பெரியாருக்கு பெரியார் ஐயா தந்தை பெரியாருடைய சிலைக்கு மாலை வைத்துவிட்டு இந்த அரங்கத்தில் காலை 9 மணிக்கு நாங்கள் வந்து நின்றோம். இன்று வரையிலும் அந்த கூட்டம் அப்படியே அமர்ந்து கொண்டிருக்கிறார். மந்திரத்தில் கட்டுப்பட்டு கொண்டு நம்முடைய தோழர்கள் அமர்ந்திருக்கிறார். பல பேர் உடல்நல குறைபாடு இருக்கலாம். தண்ணீர் குடிக்க சொல்லி நாங்கள் சொன்னோம், ஆனால் தண்ணீர் அருந்தவில்லை. உணவுக்கு கூட அவர்கள் இடமாறி செல்லாமல் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அன்பு தோழர்களே, வலப்பக்கத்தில் இருப்பது தீவுத்திடல். தீவுத்திடல் பக்கத்தில் ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த ஆறுடைய தோட்டுவாய் எது என்று சொன்னால் திருவள்ளூர் மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டத்துடைய முடிவாக இருக்கின்ற அரக்கோணம் ராணுவ முகாம் இருக்கின்ற பகுதியில் இருந்து ஒரு நதி ஓடி வருகிறது. பெரிய புராணத்தில் அந்த ஆற்றுக்கான சிறப்புகளை அழகாக பாடியிருக்கிறார். முந்தினான் மூவரில் முதல்வனாகினான், கொந்துபுலம் மலர்பொகியின் கூகம் ஏகினான், அந்தி வான் பிறையினான், அடியவருக்கு வினை சிந்துவான், உறைவிடம் திருவிற்கோளமே என்று பாடல் பெற்ற அந்த கூவம் நதி ஓடுகின்ற இந்த பகுதியில் நாம் உண்ணாநிலை அறப்போராட்டத்தை மேற்கொண்டிருக்கின்றோம். கூவம் நதி என்று சொல்வதற்கான காரணம், சிவாலயங்கள் எங்கு வேணாலும் இருக்கலாம், ஆனால் அங்கெல்லாம் லிங்க வடிவில் உருவமற்ற நிலையில் தான் சிவபெருமான் இருப்பான். ஆனால் இந்த நதி துவங்குகின்ற இடத்தில் சிவபெருமான் விற்கோலத்தில் நின்று அவன் போர்க்கோலத்துக்கு நின்றதாக வரலாறு சொல்கின்ற காரணத்தினால் அவன் திருவிற்கு வில்லை ஏந்தி நின்றான், போர்க்களத்துக்கு செல்கின்றான் என்பதற்காகத்தான் அந்த திருவிற்கோலமாக அந்த ஊரினுடைய பெயர் கூகம் என்கின்ற அற்புதமான மலர் போகின்ற இடத்திலிருந்து இந்த நதி உருவாகின்ற காரணத்தினால் அந்த நதிக்கு கூவம் என்று பெயர் வந்தது. அந்த நதிக்கு அருகாமையில் இந்த நதி இன்றைக்கு எப்படி மறுமலை திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மிகப்பெரிய ஜனநாயக பண்புக்காக உருவாக்கப்பட்டதோ, அந்த இயக்கம் இப்பொழுது எப்படி நலிவடைந்து போயிருக்கிறதோ அதை போன்று ஒரு புனித நோக்கத்திற்காக ஓடி வந்த கூவம் நதி இப்பொழுது நாட்டம் எடுத்திருப்பதை போன்று மறுமலை திமுகவும் ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுக் கொண்டு வருகிறது என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அருகாமையில் இந்திய நாட்டுடைய விடுதலைக்காக வெண்சவர் புரிந்து வீரக்கொடியை ஆர்ப்பாட்டம் போர்ப்பாட்டம் நடத்தி மார்பிலே குண்டுகளை தாங்கி வீரமரணமடைந்த வீரர்களுடைய நினைவு சின்னம் இருக்கின்ற அந்த நினைவிடத்திற்கு அருகாமையில் நாம் பாசறை அமைத்து நீதி கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். கண்டு கட்டிய தூரம் அல்ல, இதோ கை கட்டிய தூரம் செஞ்சார்ஜ் கோட்டை இருக்கிறது. அந்த செஞ்சார்ஜ் கோட்டை இருக்கின்ற அந்த இடத்திற்கு அருகாமையில் நாம் நம்முடைய உண்ணாநிலை அறப்போராட்டத்தை மேற்கொண்டு நீதி கேட்கின்றோம். தலைவர் வைகோ அவர்களே, உங்களை நான் இதயத்தில் வைத்து பூஜிக்கின்றவன். என்னுடைய அரசியல் முகவரி நீங்கள் தான். வாழ்வதென்றாலும் வீழ்வதென்றாலும் லட்சிய தலைவர் வைகோ ஒருவருக்காக மட்டும்தான் வாழ்வேன், அவர் ஒருவருக்காக மட்டும்தான் வீழ்வேன் என்று சொன்னது இப்பொழுது வீணாக போய்விட்டதே தலைவனே, நான் வருத்தப்படுகின்றேன். எப்பொழுது மகனுடைய பெயரையும் அதில் இணைக்க சிலர் ஆலோசனை சொன்னார்களோ, தமிழக என்கின்ற ராஜாவுக்கு முரமுடைத்தால் தான் நீ மந்திரியாக முடியும் என்று ஆலோசனை வழங்கிய போது முடியாது என்று மறுதளித்த காரணத்தினால் சுயமரியாதைக்காரனாக இன்றைக்கு நான் வீதியில் நின்று கேட்கின்றேன், நான் துரோகியா? தலைவர் வைகோ அவர்களே, நாடு கேட்கிறது, பதில் சொல்லுங்கள். நாட்டு மக்களிடம் நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் நின்று கொண்டிருக்கின்றீர்கள். நான் செய்ததை என்றைக்கும் சொல்லி காட்டியவன் அல்ல. ஆனால் எப்பொழுது நீங்கள் தலைவர் பிரபாகரனுக்கு மாத்தையா துரோகம் செய்தாரோ அதை போன்று மல்லை சத்யா எனக்கு துரோகம் செய்தார் என்று ஊடகத்தின் மூலமாக நீங்கள் அதை வெளியுலக கொண்டு வந்தீர்களோ அப்பொழுதுதான் நான் சொன்னேன்,
உங்கள் உயிரை 3 முறை காப்பாற்றியவன் நான். அப்படி இருக்கின்ற போது நான் அந்த படுபாயமான துரோக செயலில் ஈடுபடுவேனா என்ற கேள்வியை நான் கேட்டேன். தலைவர் அவர்களே, காலம் கடந்து இன்றைக்கு 32 ஆண்டு காலம் எங்களுடைய வசந்தத்தை, வாழ்வின் பெரும்பகுதியை உங்களுக்காக நாங்கள் செலவு செய்திருக்கிறோம். நான் மட்டுமல்ல, இங்கு திரண்டிருக்கின்ற ஆயிரக்கணக்கான தோழர்களும் அதே நிலைப்பாட்டில் தான் இங்கே வந்திருக்கிறார்கள். ஆயிரத்தை தாண்டி கண்ணு கட்டி தூரம் வரையிலும் இந்த தோழர்கள் நிற்கிறார் என்று சொன்னால் எனக்காக வந்தவர்கள் அல்ல, உங்களை எதிர்த்து நீதி கேட்பதற்காக அவர்கள் தலைநகர் சென்னையில் கூடியிருக்கிறார். கடந்த ஒரு வாரமாக நீங்கள் ஒவ்வொருவருக்காக அலைபேசியில் அழைத்தீர்கள். ஒவ்வொருவரையும் நீங்கள் அலைபேசியில் அழைத்து சத்யாவுடன் செல்ல வேண்டாம் என்ற செய்தியை நீங்கள் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே வந்தீர்கள். தோழரிடம் பேசுவதற்கு துரையிடம் அனுமதி கேட்டீர்களா? தலைவரே, உங்களிடம் கோபித்துக் கொண்டிருப்பாரு, நீங்கள் ஏன் தொண்டரிடம் பேசுகிறீர்கள் என்பதை. நாங்கள் பேச வேண்டும் என்று சொன்னால் ஒரு காலத்தில் 4 ஆண்டுகளுக்கு முன்பாக உங்களை எப்பொழுது வேண்டாம் எங்களால் தொடர்பு கொள்ள முடியும், நீங்களும் எங்களை தொடர்பு கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் இப்பொழுது பேச வேண்டும் என்று சொன்னால் துரை யாரை சொல்கிறாரோ அவர் மட்டும்தான் பேச முடியும் என்ற நிலை வந்த போது இப்பொழுது யாருடைய அனுமதி பெற்று நீங்கள் இந்த தொண்டர்களை அழைத்தீர்கள் என்ற கேள்வியை நாடு கேட்கிறது, தொண்டர்கள் கேட்கிறார். எப்பேற்பட்ட தலைவர் நீங்கள்? ஒரு உண்மையான ஒரு ஜனநாயகவாதியாக, நாடாளுமன்றத்துடைய சூப்பர் ஸ்டாராக விளங்கிய நீங்கள் இன்றைக்கு ஒரு மிக மோசமான அவச்சொல்லுக்கு, பழிச்சொல்லுக்கு ஆளாகி தமிழக வீதிகளில் நீங்கள் ஒரு கேள்வியின் நாயகனாக நின்று கொண்டிருக்கின்றீர்களே. உடைய சேனாதிபதியாக இருந்த நான் இதற்காக வருத்தப்படுகின்றேன். தலைவர் அவர்களே, எப்பேற்பட்ட தலைவர் நீங்கள்? சிங்கள ராணுவத்திற்கு, சிங்கள வெறிநாய்களின் துப்பாக்கி தோட்டாக்களுக்கு டாட்டா காட்டிய தலைவர் நீ என்பதை நான் மேடைதோறும் முழங்கி இருக்கிறேன். அப்பேற்பட்ட தலைவன் எப்பேற்பட்ட ஒரு பழிச்சொல்லை என் மீது நீங்கள் திணித்தீர்கள். எத்தனை ஆண்டு காலமானாலும் இந்த பழிச்சொல் அந்த மண்ணில் அப்படியே நிலைத்திருக்கும். சற்று சிந்தித்து பாருங்கள். தலைவர் பிரபாகரனுக்கு மாத்தையா துரோகம் செய்தார் என்பதற்காக விசாரணை முடிவில் அவர் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. அப்படி என்று சொன்னால் மாத்தையாவுக்கு ஏற்பட்ட கதி எனக்கும் வர வேண்டும் என்று தலைவர் வைகோ விரும்பினாரா என்பதை நான் கேட்க விரும்புகிறேன். மகன் அரசியல் படுத்தப்படவில்லை, ஜனநாயக பண்பை வளர்த்துக் கொள்ளவில்லை. எனவேதான் 32 ஆண்டு கால இந்த பொது வாழ்க்கையை களங்கப்படுத்துகின்ற முயற்சியில் தொடர்ந்து அவர் ஈடுபட்டுக் கொண்டே வந்தார். 4 ஆண்டுகள் எவ்வளவு வெட்கப்பட்டிருக்கின்றோம், எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கின்றோம், எவ்வளவு அலட்சியப்படுத்தப்பட்டிருக்கின்றோம். நேரடியாக இந்த மாதம் ஏப்ரல் மறுமலர்ச்சி தோழாளர் மண்டலில் தான் 4 ஆண்டுகளாக சொல்லி வந்த குற்றச்சாட்டை நேரடியாக என் மீதும் சொன்னார் துரை அவர்கள். சொல்லிவிட்டு ஓட ஆரம்பித்தார். ஓடிவிட்டு காரில் ஏறுகின்ற போது ஒரு தோழர் ஓடி வந்து சொல்லுகிறார், சொல்ல வெட்டிட்டு ஜெயிலுக்கு போற அப்படின்றார். இறங்கி கேட்டிருக்க வேண்டிய அந்த பண்புகள் நம்மரிடம் இல்லை. மன்னார்குடிக்கு போகிறார் படத்திறப்புழாவுக்கு. ஒரு படத்திறப்பாவில் இறைந்தவருடைய மனிதனுடைய சிறப்புகளை பேச வேண்டிய துரை என்ன பேசுறார்? என் தந்தை வெளுத்ததெல்லாம் பாலாக நினைத்துக் கொண்டிருக்கிறார், அயோக்கியர்களை கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் என்று பேசுகிறார். திருச்சிக்கு வருகிறார், பத்திரிகையாளர் கேட்கிறார்கள். காஷ்மீரில் நடைபெற்றிருக்கின்ற தாக்குதல் குறித்து கேட்கின்ற போது சொன்னார், நான் தீவிரவாதத்தை பற்றி பேச வரவில்லை, என்னுடைய தொகுதி குறித்து பேச வந்திருக்கிறேன். உள்நாட்டு பயங்கரவாதி, வெளிநாட்டு பயங்கரவாதி, உட்கட்சி பயங்கரவாதி என்ற ஒரு நக்கலான சிரிப்பை திரித்துவிட்டு உட்கட்சி பயங்கரவாதி பற்றி நான் பேச வரவில்லை என்று சொன்னால் துரை யாரை பயங்கரவாதி என்று சொல்லுகிறார் என்ற கேள்வியை நான் கேட்க விரும்புகிறேன். ஆண்டுகள் இத்தனை நாள் ஓடி இருக்கிறது, 32 வழக்குகள். ஆண்டுக்கு சராசரியாக 50,000 கிலோமீட்டர் வாகன பயணம், தொடர்வண்டி விமான பயணம் இல்லாமல் எவ்வளவு இழந்திருக்கிறோம். 32 வழக்குகள் சந்தித்திருக்கிறேன். 7 வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்தது. கடவுச்சீட்டு பாஸ்போர்ட் முடக்கப்பட்டது. இப்பொழுதுதான் அதிலிருந்து நாங்கள் வெளிவந்திருக்கிறோம். எத்தனை வழக்குகள், எவ்வளவு இழப்புகள். ஆனால் துரை சொல்லுகிறார் அவரை மக்கள் செல்வாக்கு இல்லாதவர் என்று. துரை இதே இடத்தில் இதே போன்ற ஒரு பட்டினி போராட்டத்தை நடத்தி எந்த அறிவிப்பும் இல்லாமல் வந்து அமர்ந்து இத்தனை மக்களை அவரால் கூட்ட முடியுமா என்ற கேள்வியை நான் கேட்க விரும்புகிறேன்.
மறுவழி திமுகவில் இல்லாத ஒரு பழக்கத்தை பணம் கொடுத்து கூட்டம் அழைக்கின்ற நிலைக்கு, துர்பாக்கிய நிலைக்கு மதிமுக சென்று விட்டது என்பதற்காக நாங்கள் வெட்கப்படுகின்றோம், வேதனைப்படுகின்றோம். தலைவர் பேசுகிறார் என்று சொன்னால் பல்லாயிரக்கணக்கில் திரண்டு வந்த தொண்டர்கள் இன்றைக்கு சோர்வாகி போய்விட்டார். எனவே இந்த நிலையிலிருந்து என் மீது நீங்கள் அவாண்ட குற்றச்சாட்டை சொல்லி இருக்கின்றீர்கள். இந்த குற்றச்சாட்டை நாடு ஏற்கவில்லை, நல்லோர் ஏற்கவில்லை, அரசியல் புரிதல் கொண்டவர்கள் ஏற்கவில்லை. எனவேதான் இந்த 22 நாட்களாக உங்களை குற்றவாளி குண்டில் வைத்து நாட்டு மக்கள் கேள்வியை தொடுத்திருக்கிறார்கள். நான் நிரபராதி என்று மக்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள். வழக்கமாக ஒரு பொது சமூகம் என்பது கட்சி தலைவர் கட்சி என்று வருகின்ற போது அந்த பக்கமே நிற்கின்ற பொது சமூகம் முதலாக ஒரு தொண்டனின் பக்கத்தில் நின்று என் தரப்பை வாதித்திருக்கிறார். ஐயா சொன்னார், இங்கே பாஞ்சாலி சபதத்தை கோடிட்டு காட்டினார், பகடையை வைத்து இழந்தான் தர்மன் என்று. அரசியல் சதுரங்கத்தில் எப்பொழுதுமே தர்மர்கள் தோற்றுக்கொண்டுதான் வருவார்கள். நாங்கள் தர்மர்களாக இருந்து இந்த அரசியல் சதுரங்கத்தில் தோற்றுக்கிறோம் என்பது ஒரு விதத்தில் உண்மைதான். 4 ஆண்டுகள் துரை யுத்தத்தை தொடுத்தார். 4 ஆண்டுகள் ஒரு அணுக்குழு அவரால் முன்னேறி வர முடியாமல் தோல்வியை தழுவிய துரை இன்றைக்கு என் தலைவர் வைகோ அவர்களை என் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி நான் நிராதபாடியாக நிற்க வேண்டிய சூழலை உருவாக்கி இருக்கிறார். வாழ்கையின் தலைவர், அந்த தலைவன் ஒரு தலைவனாக தமிழ்நாட்டு அரசியலில் தோல்வியை தழுவியிருக்கிறார். ஒரு தந்தையாக தன் மகனுக்கு முதன்மை செயலாளர், நாடாளுமன்ற உறுப்பினர் என்று தந்து வெற்றி பெற்றிருக்கலாம். ஆனால் அரசியலில் தலைவன் என்ற ஸ்தானத்திலிருந்து நீங்கள் விலக்கி வைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதுதான் உண்மையான செய்தி. என் மீதான் குற்றச்சாட்டு. ஐயா அவர்கள் தான் மேடைகளில் முழங்குவார், எப்பேற்பட்ட வரிகளை அவர் எடுத்து சொல்லுவார். எதை வைத்து இழக்கக்கூடாது, எப்பேற்பட்டதை வைத்து இழந்து அவமானப்பட்டான் என்பதற்காக எரிதலை கொண்டு வர சொன்னான். சூதர் மனிதனிலே அன்றைய தொண்டு மகளிர் உண்டு. சூதிர் பணையம் என்றால் அங்கு ஒரு தொண்டச்சி போவதில்லை. ஏது கருதி வைத்தாய் அன்னை, யாரை பணைய வைத்தாய்? மாதர்குல விளக்கை, அன்பே வாழ்ந்த வடிவலகை, பூமி அரசரெல்லாம் கண்டே போட்டு விளங்குகின்றான். சாமி பூமியினுக்கோர் வெம்போர் சாண்டன பாஞ்சாலன், அவன் சுடர்மகளை அன்னை ஆடி இழந்து விட்டாய். தவறு செய்து விட்டாய் அன்னே, தர்மம் கொண்டு விட்டாய். சூதில் படைத்ததில்லை, சோரத்தில் கொண்டதில்லை, வீரத்தினால் படைத்தோம், வெம்போர் வெற்றியினை படைத்தோம். சக்கரவர்த்தி என்றே மேலாம் நன்மை கொண்டிருந்தோம், பொக்கட ஊர்கணத்தே எல்லாம் போக தொலைத்து விட்டாய். நாட்டை எல்லாம் ஆடி இழந்தாய் அன்னே, நாங்கள் பொறுத்திருந்தோம். மீண்டும் ஏமாமை செய்தாய், மேலும் பொறுத்திருந்தோம். துருபதன் மகளை தொட்ட துய் நன்னுடற்பை இரு பகடை என்றாய். ஐயோ இவருக்கு அடிமை என்றாய். இது பொறுப்பதற்கில்லை தம்பி, கதிரை வைத்திருந்தான் அண்ணன் கையை எரித்திடுவோம், எரிதலை கொண்டு வா என்று அன்றைக்கு அர்ஜுனனும் பீமனும் வீதிக்கு வந்து தர்மரையை எதிர்த்து கேள்வி கணக்கில் வைத்தார்கள் என்று சொன்னால், உங்களின் அரசியல் சுயநலத்திற்காக கட்சியினுடைய ஆளுமைகள் எல்லாம் ஒவ்வொருவராக நீங்கள் இழந்து வந்தீர்கள். தவறு. கட்சியின் சுயநலத்திற்காக சேராத இடத்தில் நீங்கள் கூட்டணி வைத்தீர்கள். தென்னிலங்கையிலே அன்னையிட்டத்தி அடிவயிற்றிலே இதோ நாங்கள் மூட்டுகின்ற எங்கள் வயிற்றெரிச்சல் என் தலைவனே உங்களுடைய அரசியல் சதுரங்கம் தூள் தூளாக போகின்ற நிலைமையை உருவாக்கும். இது உணர்ச்சி விட்டு பேசுவது அல்ல. எத்தனை ஆயிரம் பேர், எத்தனை லட்சம் பேர் உங்களுக்காக வாழ்விழந்திருக்கிறார்கள். அத்தனை லட்சம் பேரையும் இன்றைக்கு நிற்கதியாகிவிட்டு கடைசியாக ஒற்றை மனிதனாக உங்களுடைய நிழலை நான் தொடர்ந்து கொண்டே வந்தேன். கோவையில் பேசுகின்ற போது ஒரு பொதுக்குழுவில் சொன்னேன், மகாபாரதத்தில் ஐயா கோடிட்டு காட்டிய காரணத்தினால் அதே என்னுடைய பயணம் போகிறது. ஆட்சியை மகனிடம் கொடுத்துவிட்டு தர்மன் கைலாசத்தை நோக்கி போகின்றான். மனைவியும் தம்பிகளும் கூட வருகிறார். வந்து இந்த பயணத்தில் பங்கேற்க முடியவில்லை என்று கேட்டபோது அவன் தனக்கு நிகரான ஒரு சாஸ்திர வல்லுநர் எவனும் இல்லை என்ற ஒரு கர்வம் அவனுக்கு இருந்தது. எனவே இந்த சொர்க்கத்து பயணத்தில் அவனால் பங்கேற்க முடியவில்லை என்று சொன்னான். கொஞ்ச தூரத்தில் போனால் நகுலன், சகாதேவன் நகுலன் கீழே விழுகிறான். ஏன் அவன் விழுந்தான்? அவனுக்கு நிகரான ஒரு பேரழகன் இந்த மண்ணில் யாரும் இல்லை என்ற கர்வம் அவனுக்கு இருந்தது. எனவே அவன்
கர்ணன் மீது ஒரு கண் இருந்த காரணத்தினால் இந்த பயணத்தில் அவளால் பங்கேற்க முடியல என்று சொன்னான். அர்ஜுனன் விழுகிறான். வில்லுக்குடையவன், ஆண்களில் வீரத்துக்கு நிகரானவன், அவன் எப்படி எல்லாம் விழ முடியும் என்று கேட்டபோது தனக்கு நிகரான வீரன் எவனும் இல்லை என்ற கர்வம் அர்ஜுனனுக்கு இருந்தது. அவனால் இதனுடன் பங்கேற்க முடியும் என்று சொல்லுகிறான். அடுத்ததாக பீமன் விழுகிறான். காரணம் கேட்கின்ற போது சொல்லுகிறான், அவனுக்கு நிகரான ஒரு பராக்கிரமசாலி யாரும் இல்லை என்ற கர்வம் அவனுக்கு இருந்தது என்று சொல்லுகிறான். இந்த பயணத்தில் அவன் வளர்த்த ஒரு நாய் கூடவே ஓடி வந்தது. அந்த நாய் கூடவே வந்து கொண்டிருக்கு. அது மட்டும் தர்மனும் மட்டும் இறக்காமல் கடைசியில் போகிறார்கள். தேவர்கள் வருகிறார்கள், பூமாரி பொழிகிறார்கள், பல்லக்கு கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். இதில் அவனை ஏற்றுக்கொண்டு சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும். தர்மன் எல்லோரும் இழந்த போதும் அவர்களை எல்லாம் இழந்த சூழலில் தன்னுடன் கடைசி வரலும் பயணம் செய்த அந்த நாயை மட்டும் அவன் இழக்காமல் தன்னுடன் அந்த நாயை அந்த வண்டியில் அந்த பல்லக்கில் ஏற்றிவிட்டு அவனும் மேலே ஏறுகிறான். தேவர்கள் சொல்லுகிறார்கள், நீ தர்மம் செய்திருக்கிறாய், நீ புனிதமானவன், எனவே நீ அந்த இடத்துக்கு வர முடியும், நாய் எப்படி வர முடியும் என்று சொன்னபோது அவன் அந்த பல்லக்கில் இருந்து கீழே இறங்குகிறான். என்னை நம்பி இவ்வளவு தூரம் இந்த நாய் ஓடி வந்து விட்டது, இதை நட்டாற்றி விட்டுவிட்டு நான் சொர்க்கத்திற்கு செல்ல மாட்டேன் என்று தர்மன் சொன்னபோது பூமாரி பொழிந்ததாகவும் நாயாக இருந்த அந்த ஜீவன் ஒரு தர்மதேவனாக எழுந்து நின்று உன்னை கடைசியாக பரிசோதிக்க வந்தோம் என்று கடைசியாகவும் அவனுக்கான பரிசோதனை வைத்தார் என்பதை நான் படித்திருக்கிறேன். என் தலைவனே, நிழலாக தொடர்ந்து வந்தோமே இத்தனை ஆயிரம் பேர் உங்களை பின்னால், நிழலாக உங்களை தொடர்ந்து வந்தோமே, எங்களை நட்டாற்றி விட்டுவிட்டு இது போன்ற ஒரு படுபயங்கரமான செய்கை நீங்கள் செய்து விட்டீர்களே, உடைய பயணம் வெற்றி பெறட்டும் என்ற வாழ்த்துகின்றோம். இப்பொழுதும் இந்த தொண்டர்களாக எங்களுக்கு தலைவனாக இருந்த நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற உள்ளக்கடங்கை இந்த இடத்திலிருந்து நாங்கள் பதிவு செய்கின்றோம். நீங்கள் உடைய அரசியல் ஒரு புனிதமான நோக்கத்திற்காக துவக்கப்பட்டது. ஆனால் அது 4 ஆண்டுகள் முன்பாக நின்று போய்விட்டது. மகன் வந்ததற்கு பின்னால் திரிபுவாத இயக்கமாக மாறிவிட்டது. மகன் வந்ததற்கு பின்னால் மறுமலர்ச்சிக்கு பதிலாக மகன் திமுக என்று ஆகிவிட்டது. எனவே திராவிட இயக்கத்தை 4 ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்கள் எந்த லட்சிய உணர்வோடு நீங்கள் தோற்றுவித்தீர்களோ, தமிழ்நாட்டுடைய ஜீவாத உரிமைகள், தொப்புள் கொடிகள் உறவுகளான ஈழத்தவர்களுடைய பிரச்சனை என்று எதற்கெல்லாம் நீங்கள் கொடுக்கிறீர்களோ இப்பொழுது தவறவிட்டப்பட்டிருக்கிறது. அதை நோக்கி எங்களுடைய பயணத்தை நாங்கள் முன்னகர்த்தி செல்வோம் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நாங்கள் மாநாட்டுக்கு அழைக்கப்படாமல் போகலாம். ஒருவேளை மாநாட்டுக்கு நாங்கள் அழைக்கப்படாவிட்டாலும் அண்ணா பிறந்த காஞ்சியில் ஃபாதர் பேராசிரியர் அப்துல் காதரை வைத்து அண்ணா பிறந்தநாள் விழா மாநாட்டை சிறப்பாக நாங்கள் காஞ்சியில் கொண்டாட காத்திருக்கிறோம். எனவே அன்பு தோழர்களே, உங்களுக்கு நான் எப்படி நன்றி கூறுவது என்று என்னால் நான் யோசித்து தவிக்கின்றேன். என் வாழ்வின் இவ்வளவு பெரிய சொந்தங்களை, இவ்வளவு பெரிய சொத்துக்களை பெற்றுத்தந்த அந்த இடத்திலிருந்து பிறந்த காரணத்தினால் இன்றைக்கு ஒரு புனிதமான நோக்கத்தை நோக்கி நாங்கள் பயணம் செல்கின்றோம். அன்பு தலைவர் வைகோ அவர்களே, எங்களை நீங்கள் வாழ்த்த வேண்டும். உங்களுடைய வாழ்த்து மட்டும் ஒன்று மட்டும் இருந்தால் போதும், நாங்கள் வெற்றி சமவெளிக்கு செல்ல முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. நான் எங்கு சென்றாலும் சரி, உங்களிடம் சொல்லாமல் சென்றவன் அல்ல. என் மீது நீங்கள் வைத்திருக்கின்ற குற்றச்சாட்டு, உங்களுடைய மனசாட்சியாக விளங்கிய அன்பு சகோதரர், பஹ்ரைனில் வளைகுடா நாடுகளின் அமைப்பாளராக விளங்கிக் கொண்டிருக்கின்ற, திராவிட இயக்கத்தின் கருத்தியலை முழுமையாக உள்வாங்கிக் கொண்டிருக்கின்ற என் அருமை சகோதரர் வல்லம் பஷீருடன் நாம் பேசியது குற்றச்சாட்டாக நீங்கள் வைத்தீர்கள். ஆனால் 2 நாட்களாக வல்லம் பஷீரிடம் பஷீருடைய வாழ்க்கை துணை என்னுடைய அன்பு தங்கை இலக்கியாவிடம் யாரெல்லாம் பேசினார் என்று நான் அறிவேன். நாங்கள் சொல்ல மாட்டோம். ஆனா நீங்க மட்டும் நாங்க பேசியது எங்கெல்லாம் பேசணும் என்பதை உளவு கேட்டிருக்கின்றீர்கள், ஒட்டு கேட்டிருக்கிறீர்கள். எனவேதான் உங்க மகன் சொன்னார், நாங்கள் எல்லா சத்தியா எங்கெல்லாம் பேசினார் என்பதை வச்சிருக்கிறோம், வெளியிட முடியாது, காரணம் சட்டவிரோதம் அவரே கன்ஃபெக்ஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறார். எனவே வல்லம் பஷீரிடம் பேசியது குற்றச்சாட்டு. திராவிட இயக்கத்தின் கருத்து கருவூலமாக இருக்கின்ற ஐயா திருப்பூர் துரைசாமியிடம் பேசியது குற்றச்சாட்டு என்பதுதான் நீங்கள் வைத்திருக்கின்ற என் மீதான குற்றச்சாட்டாக இருக்கிறது. இந்த இருவரும் பேசுவது தவறு என்று சொன்னால் அந்த தவறை மீண்டும் மீண்டும் நாங்கள் செய்து கொண்டு வருவோம் என்பதை நேரத்தில் பதிவு செய்கிறோம்.
ஓடு போட்டு நிற்க சொன்னால் சீதை எங்கே நிற்கல, சீதை எங்கே நின்றிருந்தால் ராமன் கதை இல்லையே என்பதை போன்றுதான் அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் நீங்கள் தூக்கி வீசப்பட்ட போது, உங்களை யாரும் தொடர்பு கொள்ளக்கூடாது என்று சொன்ன போது, அந்த கட்டுப்பாடுகளை மீறி இந்த தொண்டர்கள் வந்த காரணத்தினால்தான் நீங்கள் தலைவன் பொதுச் செயலாளர் என்ற அந்த மணிமகுடத்தை தாண்டி இருக்கின்றீர்கள். அந்த கட்டுப்பாட்டை நாங்கள் காத்திருந்தோமானால் நீங்கள் ஒரு சாதாரண தொண்டனாகத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்திருக்க முடியும். எனவே ஒருவருக்கு ஒருவரான இந்த இயக்கம் இது பந்தபாசத்துக்கான இயக்கம். ஆனால் மாஸ்டர் பழனிசாமி அவரிடம் எத்தனை பேர் கண்டிப்பு, அண்ணன் பாண்டியராஜனிடம் சிங்கப்பூரில் வரக்கூடாது என்று கண்டிப்பு, இப்படி எல்லாரிடமும் அண்ணன் செல்வபாண்டியன், அண்ணன் ஊடை பார்த்திபன், நம்முடைய மாஸ்டர் ஜனார்தன், இப்படி எல்லாரிடமும் கட்டுப்பாடுகளும் தொலைபேசி அழைப்புகளும் வந்து கொண்டேதான் இருந்திருக்கிறது. ஆனால் அத்தனை அழைப்புகளையும் கடந்து இத்தனை ஆயிரம் பேர் இங்கே திரண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் உங்களுக்கு என்னுடைய நன்றி அறிதலை உங்கள் பாதங்களில் வைத்து இந்த அளவுக்கு என்னுடைய உரையை நிறைவு செய்து மீண்டும் சந்திப்போம் தோழர்களே, நாம் வெல்வோம் என்ற செய்தியை பதிவைத்து இடம் சார்கின்றேன். நன்றி, வணக்கம். பேராசிரியர் அப்துல் காதர் அவர்கள் அண்ணனுடைய உண்ணாநிலை பண்டத்தை குளிர்பானம் கொடுத்து நிறைவு செய்வார்கள்.